ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களும் ரொம்ப நல்லா இருக்கோம். நீங்களும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். டைம் இப்போது 6 மணி ஆகுது. வெளியில் பாருங்கள், கிளைமேட் செம்ம சூப்பராக இருக்குது. வாங்க வெளியில் போய் பார்க்கலாம். டிவி ஓடிட்டுருக்கு. இது பார்த்தீங்களா, நம்மளோட ஃபேவரட் ஊஞ்சல். மாமா வந்து என்னோடய ஃபர்ஸ்ட்டு பர்த்டேக்கு வாங்கி கொடுத்தாரு. அதாவது மேரேஜ் ஆன ஃபர்ஸ்ட்டு பர்த்டேக்கு வாங்கி கொடுத்தது. ஓகே, வாங்க வெளியில் போகலாம். கிளைமேட் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. செமையாக இருக்குல்ல? காற்றும் நல்லா சிலு 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 சூப்பராக வருது. இதுதான் அங்கே நம்ம வீட்டுக்கு வெளியே. அங்கே தான் நைட்டு வெளியே படுத்துக்கும். அங்கே தான் துணி காய போடுற கொடி இருக்குது. பாருங்களேன், மேகம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. எங்கேயோ இடி இடிக்குது, ஆனால் எங்கேயும் தான் தெரில. சவுண்டு கேட்குது. எங்கேயோ மழை வருது போல் இருக்குது. மழை வருதா என்னன்னு தெரில, ஆனால் இடி இடிச்சிட்ருக்கு. இங்கே பாருங்கள், இந்த செடி எங்கே தொங்கிட்டுருக்குன்னா அந்த இடத்துல தொங்கிட்டுருக்கு. செடி வளர்க்குறது ரொம்ப பிடிக்கும். பாருங்களேன், ஏன்னா இது ஃபுல்லாகவே செடியாக தான் வச்சுருக்கேன். அங்கே பார்த்தீங்களா, அங்கே ஒரு டேபிள் ரோஸ் செடி, அது ஃபஸ்ட்டு இருக்கு இல்லையா, அது ஒரு டேபிள் ரோஸ் செடி. வாங்க பக்கத்தில் பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா, இது ஒரு டேபிள் ரோஸ் செடி. இதில் வந்து இன்னும் வெடிக்கலை, நிறைய வந்துச்சு. சாயந்தரம் டைம் ஆனால் சுருங்கிடும் இல்லையா, அதனால் இப்போ முட்டை ஆகிடுச்சு. காலையில் தான் விரியும். இது வந்து செவ்வந்தி பூச்செடி. இது தாங்க ஃபஸ்ட்டு, இது ஒன்று மட்டும்தாங்க வந்துருந்துச்சு வைக்கும்போது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, இங்கே இருக்க செடி ரெண்டுமே வந்து இறந்துருச்சு. ஆனால் திரும்பியும் இது ரெண்டுமே துளிர் விட்டு வந்துருச்சு. இப்போ சூப்பராக இருக்குது. வெயிலாக இருக்கனால மதியமும் காலையிலையும் 2 வேளையும் தண்ணி ஊற்றுறதுனால இப்போ கொஞ்சம் செடியெல்லாம் நல்லா செழிப்பாக இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த செடி என்ன செடினே தெரில எனக்கு, ஆனால் ரொம்ப அழகாக இருந்துச்சு. அம்மா ஊர்லேருந்து கொடுத்து விட்டாங்க. இங்கே பாருங்கள், இதில் ஒரு பூ இருக்கும், பார்த்தீங்கன்னா தெரியும்னு நினைக்கிறேன். எங்கே இந்த பூ? இங்கே பாருங்கள், இங்கே ஒரு பூ தெரியுதா? இதுதாங்க வந்து அதோட, இந்த செடியோட பூ. இது என்ன செடின்றது எனக்கு தெரியல. வெளியே வந்து ஒரு செப்பல் ஸ்டாண்ட் இருக்குது. இதுக்கு பக்கம் ஒரு டேபிள் போட்டிருக்கோம். இதுலேயுமே டேபிள் ரோஸ் தான். இது வந்து ஒயிட் டேபிள் ரோஸ். பாருங்களேன், எவ்வளோ கிளைமேட் சூப்பராக இருக்குன்னு. செம்மையாக இருக்குது. அவரை வீடியோ வேறு எடுத்துகிட்ருக்கேன். ஆப்போசிட்டில் வேறு பார்த்துட்ருக்காங்க ஒரு அக்காவும் ஒரு குழந்தையும். என்னடா அது வெளியே வந்து ஏதோ தனியாக பேசிகிட்ருக்கு, மொபைல் வச்சுன்னு நினச்சிட்ருப்பாங்க போல் இருக்குது. சரி, ஓகே. குழந்தைங்கள்லாம் இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி விளாண்டுட்டு இருந்தாங்க. எல்லாம் உள்ளே போய் செட்டில் ஆகிட்டாங்க போல் இருக்குது. பாருங்களேன், மேகம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல. இங்கே ஒரு சிங்க் இருக்குது ப்ரஷ் பண்ணுறதுக்கு. இங்கே ஒரு சிங்க் தான் இருக்குது, உள்ளெல்லாம் கிடையாது. காமனாக ஒரே ஒரு சிங்க்கு தான். அதுக்கு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ப்ரெஷ்ஷு, அதுக்கப்புறம் அந்த சிங்க் கழுவுறதுக்கான ப்ரெஷ்ஷில் வச்சுருக்கோம். மேலே ஒரு கண்ணாடி இருக்குது. அந்த லைன் வந்து பார்த்திங்கன்னா இதோடைய இதுதான், நம்மளோட வாஷிங் மிஷினுடைய லைன் தான் அது. ஓகே, மழை வர்ற மாதிரி இருக்குது, ஆனால் வரவே மாட்டேன்து. எப்போ வரும்னே தெரில. இங்கேயாவது பரவாயில்லைங்க, நம்ம சிட்டி சைடில் ஏதோ கொஞ்சம் மழை வந்தால் கூட ஓகே, இந்த ஹீட்டு குறைக்கிறதுக்காக வந்தாலாவது பரவாயில்ல. ஆனால் கிராமத்து சைட்லலாம் வந்து பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன், ரொம்பவே கஷ்டங்க. அக்ரிகல்ச்சர் பண்ணுறவங்கலாம், விவசாயிகள் நினச்சாது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த வெயில் காலத்தில் தண்ணி இல்லாமல், அதாவது கிணத்துல தண்ணி இல்லாமல், மழையும் வராமல் ரொம்ப கஷ்டப்படுறாங்க பார்த்திங்களா. அவங்களுக்காகவாது மழை வரணும்னு சொல்லி நம்ம வேண்டிக்கலாங்க. ஆனால் இன்றைக்கி தான் கிளைமேட் கொஞ்சம் வேறு மாதிரி இருக்குது. ஆனால் எப்படி இருக்குது அப்படிங்கன்றது இனிமேல் தான் தெரியும். ஒரு கொஞ்சம் நேரம் கழித்து தான் தெரியும், மழை வருதா வரலையா என்ன அப்படின்றது. ஒரு 2 நாளைக்கு முன்னாடி தான் லைட்டாக தூறல் போட்டுச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மழையே வரவே இல்லைங்க. நாங்கள் கூட ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணோம், மழை வரும் போல் இருக்குது, இன்றைக்கி நல்லா இடியோட மழை கண்டிப்பாக வரும் போல் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். கடைசியாக திருப்பூர்லேயும் அவினாசியில் மட்டும்தான் மழை வந்துச்சாமா. இங்கே இந்த சைடெலாம் பார்த்தா மழையே வரல. என்னப்பா என்னன்னு தெரில. ஆனால் ரொம்ப கஷ்டங்க, வெயிலெல்லாம் இருக்கவே முடியல. நம்மளே வீட்டுக்குள்ளே இருக்க நம்மளே எப்படி இருக்கோன்னா, அக்ரிகல்ச்சர் பண்ணுறவங்களும் நினச்சி பாருங்கள், வேலைக்கு போகிறவங்க. வெயில்னாலேயே நிறைய பேருக்கு வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் வருது. மயக்கம் போட்டு கீழே விழுறாங்க. இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. அதனால் தயவு செஞ்சு வெளியெல்லாம் போகணுங்கன்னா கொடை இல்லாமல் போகாதீங்க. கொடையும் தண்ணியோடு போகுங்க, அது ரொம்ப சேஃப் நம்மளுக்கு.
நாங்களே இது வந்து பார்த்திங்கன்னா நாம் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா மேல் மாடி தான். அது வந்து ரொம்ப ஹீட்டாக இருக்குது. காலையில் டைமில் இருந்து ஈவினிங் டைம் வரைக்குமே ரொம்ப கஷ்டம்தான். சரி ஓகே, அந்த ஊஞ்சலுக்கு கொஞ்ச நேரம் ஆடலாம். காலையில் டைம்லேருந்து சாயந்தரம் டைம் வரைக்குமே ரொம்ப வெக்கையாக தான் இருக்கும். இருக்கவே முடியாது, அவ்வளோ ஹீட்டாக இருக்கும். ஒரு நாளைக்கு 2 வேளையாவது குளித்தா மட்டும்தான் நம்மளுக்கு அந்த ஹீட் வந்து கொஞ்சமாவது கம்மியாகும் உடம்புலேருந்து. இப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு பரவாயில்ல. ஆனால் ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடிலாம் வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோ வெயில் 40 டிகிரி இருந்ததுங்க. தாங்கவே முடியல. வீட்டுக்குள்ளே இருக்கவே முடியாது. அடிக்கடி பவர் கட்டு வேறு. அப்பா சாமி, எப்பிட்றா வந்து இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. வெளியவும் போக முடியாது. ஏன்னா வெளியுமே வந்து பார்த்திங்கன்னா அவுட்டரில் ஃபுல்லாக வந்து எதுவுமே இல்லை. அந்த இடத்துல மறைக்கிற மாதிரி எதுவுமே கிடையாது. ஏன்னா வெயில் அடித்தாலும் ஃபுல்லாக இப்படியே தான் கிழக்கால வெயில் அடிக்குதா. ஸோ இந்த பக்கம் தான் வந்து ஃபுல்லாக வெயிலாக இருக்குது. வெளியில் போய் உட்காரத்துக்கும் வழி இல்லை. அப்படியே ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்க. ஆனால் வில்லேஜ் சைடில் இருக்கவங்க அப்பா எப்படி தான் இருக்காங்கன்னே தெரில. அவங்களுக்கு இருந்ததே பழகிடுச்சுன்றனால இருக்காங்களா என்னன்றது தெரில. சரி ஓகேங்க, நீங்களும் பார்த்து ரொம்ப சேஃபாக இருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பாரிசக்தி சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா, பை பாய், டேக் கேர்.